Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் கிளைண்ட் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஸ்னேகாவோட ஹேர் வந்து அவங்களுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பஃப் எப்படி ப்ளேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். பேலன்ஸ் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேர் நம்ம விட்டுருப்போம், அதை மட்டும்தான் நான் கேர்ள்ஸில் வந்து கேர்ள் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கேர்லிங் அயானும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பேரல் எடுத்துக்கிறேன். நீங்களும் அதைவே யூஸ் பண்ணால் இதே எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஹேருக்கும் வந்து கேர்ள் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்ப்ரே, நீங்கள் ஹார்ட் ஸ்ப்ரேயே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லுக் தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் மெஸ்ஸி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் கொஞ்சம் மெஸ்ஸியாக வர்றதுக்கு நீங்கள் கையால் இல்லை சீப்பாலே நீங்கள் வந்து அந்த கேர்ள்ஸை கோதி விட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த கேர்ள்ஸ் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் வந்து ஷைன் ஸ்ப்ரே போட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட் ஒவ்வொரு கேர்ள்ஸையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்களே முடிஞ்ச அளவுக்கு கையால் இது பண்ணி நீங்கள் வந்து மெஸ்ஸி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டோட்டலி அப் டு யூ, எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த ஹேர். ஸோ ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து மெஸ்ஸி வேணான்னு விருப்பப்படுறவங்க லைட்டாக நீங்கள் வந்து கேர்ள்ஸ் ஹார்ட் ஸ்ப்ரே போடாமல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபார் ஃபர்தர் ஒர்க் ரிலேட்டட் என்கொயரிஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம் டு த கிவன் நம்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.